வணக்கங்க. இதுதான் முடக்கத்தான் கீரை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுறத தடுக்கிறத நிறுத்துகிற ப்ராப்பர்ட்டி இந்த கீரைக்கு இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் பலூன் வெயின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதோட காய் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது நெத்தியில் எல்லாம் அடித்து விளையாடுவோம். யூஸ்வலாக க்ரீனாக இருக்கிற எந்த ஒரு பொருள்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் நிறையா இருக்கும். விட்டமின் ஏ, சி, அப்புறம் அயனு, கால்சியம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நிறைய மினரல்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. இதில் ஒரு பசப்பசப்பு இருக்கும். அதனால தான் இதை அரைச்சிங்கன்னா அரைக்கும் போதே உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணலாம். அந்த பசப்பசப்பு இருக்கிறதால தான் இது என்ன ஆகும்னா இந்த போன்ஸோட ஜாயின்ஸ்லலாம் போயிட்டு நம்ம பிளட்டில் இந்த பசப்பசப்பு இதுவாகும்போது நல்லா லூப்ரிகண்ட்டாக வேலை பண்ணும். அதனால தான் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலிக்கெல்லாம் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சளிக்கெல்லாம் இது நல்லா கொடுக்கலாம். இது சளியை கூட எடுக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரெண்டாவது காது வலி அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த காது வலிக்கெல்லாம் இந்த இலையோட சாரை நம்ம கூட விடலாம். ஒரு 2 ட்ராப் சுத்தமான இலையை கசக்கிட்டு விடலாம். இது ஒரு செடி மாடியில் வச்சாவே போதும். அதோட விதைகள் விழுந்து அது வாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது யூஸ்வலாக எப்போவுமே விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் அந்த மூட்டு வலி அந்த மாதிரி வாதம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். பட் மற்றவங்களாம் எப்படி எடுத்துக்கலாம்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா இது கலவைக்கீரையில் போடுவோம். அதாவது எங்கள் வீட்டில் எல்லாமே நிறைய கீரைங்க இருக்குது. தனியாக ஒரு கீரை எப்போவுமே நான் சமைக்கவே மாட்டேன். கூட இது கொஞ்சம் பறித்து கொஞ்சம் போடுவேன்.